தாரகாசுரனும் சரணம்னு சொல்லிக்கொண்டு காலில் விழுந்தார். விபீஷணனும் சரணாகதி செய்து காலில் விழுந்தார். காலில் விழுந்தவர்களை ராமன் ரட்சித்தார். சீதை காலில் விழாதவர்களையே ரட்சித்தாளோ இல்லையோ. தராசு தட்டுல ராமனுடைய தராசு தான் பாரம் அதிகமா இருந்தா, கீழே இருந்துதான். இந்த ராட்சசிகளை சீதை ரட்சித்த உடனே அப்படியே தராசு மாறி போச்சு. சீதையினுடைய பொறுமை, அவருடைய கருணை தான் அதிகம். ராமனுடைய கருணை ஒரு பொருட்டே கிடையாது என்று ஆகிவிட்டதாம். லகுதரா ராமஸ்ய கோஷ்டி கிருதா, ரொம்ப லகுவாக பாரமே இல்லாததாக ராமனின் கருணை ஆக்கப்பட்டது. அப்ப குணத்திலும் பிராட்டிக்கு ஏற்றம், அழகிலும் ஏற்றம். இதெல்லாம் சொன்ன உடனே சுவாமி அப்ப பரபிரம்மம் யாரு, பரமாத்மா அப்ப பிராட்டி தான் யாரும் வாதிட வேண்டாம். பரமாத்மா சர்வேஸ்வரன், ஜெகத்காரணம், உலகத்தை படைத்தவர், கண்டிப்பாக நாராயணன் தான், அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. அப்ப பெருமைகள் எல்லாம் இவளுக்குன்னு சொல்லுகிறீர்களே, அவர் எப்படி உயர்ந்தவரா இருக்க முடியும்? பகவானுக்கு இருக்கக்கூடிய ஒரு பெருமை தான், நிகரானவர்களும் அவருக்கு கிடையாது, அவரை விட உயர்ந்தவர்களும் கிடையாது. உலகத்தில் அனைவரையும் விட உயர்ந்தவர் என்பது பகவானுக்கு இருக்கக்கூடிய பெருமை. ஒத்தார் மிக்காரை இளையாய மாமாயா என்று ஆழ்வாருடைய பாசுரம். அவனுக்கு ஒத்தார்களும் கிடையாது, மிக்கார்களும் கிடையாதுன்னு ஆழ்வார் பாடுகிறார். ஆனா இப்ப நாம 3 நாளா பார்த்ததை வச்சு பார்த்தோம்னால் பிராட்டி தானே பகவானை விட உயர்ந்தவள்னு நாம் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். அப்ப பகவானுக்கு ஒருபடி குறைவு வந்து விடாதா? அவர் சர்வேஸ்வரனே அல்ல, அவர் பிரம்மமே அல்லன்னு ஆகிவிடுமே என்றால் அது ஒரு சூக்ஷ்மமான ஒரு தொடர்பு. அதை மட்டும் கண்டிப்பாக புரிந்து கொள்ள வேண்டும். அதே பட்டர் இடத்துல தெரிவிக்கிறார். ஒரு புஷ்பம் இருக்கு, அந்த புஷ்பத்துக்கு மணம் என்கிற ஒரு பண்பு இருக்கிறது. வைரம் இருக்கிறது, வைரத்துக்கு ஒளி என்கிற ஒரு பண்பு இருக்கிறது. ஏன் அனைவரும் புஷ்பத்தை ஆசைப்படுகிறார்கள்? அதுல இருக்கிற மனத்தினால்தான் புஷ்பத்துக்கு ஏற்றம். மனமில்லாத புஷ்பம் நமக்கு ஏதோ இந்த மாதிரி அலங்காரம் பண்றோம்னா வச்சுக்கலாமே தவிர, மனமில்லாத புஷ்பத்தை யாரும் தலையில் சூட்டிக் கொள்வது கிடையாது. அப்ப மனத்தால் தான் புஷ்பத்துக்கு அனைத்து ஏற்றமுமே. புஷ்பத்துல மனத்தை பிடுங்கி விட்டு கொடுத்தா யாரும் வாங்கி கொள்ளவே மாட்டார்கள். அப்ப மனத்தால் புஷ்பத்துக்கு ஏற்றம். அதே போல பிராட்டியால் தான் பகவானுக்கு அனைத்து மேன்மைகளும் ஏற்படுகின்றன. இந்த கோணத்துல பார்த்தோம்னா புஷ்பத்தை விட மனத்துக்கு ஏற்றம். ஏன்னா மனத்தின் சேர்க்கையால் தான் புஷ்பத்தை விரும்புகிறோம். அப்ப மனம்தான் உயர்ந்ததுன்னு சொல்லிவிடுவோம். ஆனால் நான் உடனே உங்கள்கிட்ட கேட்கிறேன், எனக்கு புஷ்பம் வேண்டாம், ஒரு 1/2 கிலோ மனம் மட்டும் கொடுங்கோளே அப்படின்னு கேட்டா கொடுக்க முடியுமா? 2 முழம் மனம் வேண்டும் அப்படின்னா யாராலையும் கொடுக்க முடியாது. புஷ்பம் என்கிற ஒரு பொருள் இல்லாவிட்டால் மனம் என்பது ஒரு பண்பு தானே. பண்பு தனித்து ஒரு நாளும் நிற்கவே முடியாது. புஷ்பம் இருந்தால்தான் அதில் பண்பு தங்கி இருக்க முடியும். அதே போல பகவான் நாராயணன் ஒருவன் இருந்தால்தான் அவனுக்கு விட்டு பிரியாத மகிழ்ச்சியாக பிராட்டி இருக்க முடியும். அப்ப மகிழ்ச்சின்னு பார்த்தால் புஷ்பத்தை அண்டித்தான் மனம் இருக்கிறது என்று பார்த்தால் புஷ்பத்துக்கு ஏற்றம். ஆனா புஷ்பத்துக்கே பெருமை சேர்வது மனத்தாலே என்று பார்த்தால் மனத்துக்கு ஏற்றம். அதே போல பகவானுக்கு எந்த குறையும் வராது. ஒருவருக்கு நிறைய சிஷ்யர்கள், ஒரு பெரிய ஆச்சாரியர் இருந்தார், அவருக்கு ஒரு 10 சிஷ்யர்கள் இருக்கிறார். இப்ப ராமானுஜருக்கு குரத்தாழ்வான், முதலியாண்டான், எத்தனையோ சிஷ்யர்கள் இருந்தார்களோ இல்லையோ. முதலியாண்டான் போய் ஒரு வாதத்தில் மிக அழகாக வாதம் செய்து வென்று விட்டார் என்றால் அதனால ராமானுஜருக்கு குறைவு வருமா, ஏற்றம் வருமா? இவருடைய சிஷ்யர்களில் ஒருவர் இவரை விட நன்றாக வாதம் செய்தாலும் அது ராமானுஜருக்கு பெருமைதான். அதை போல சிஷ்யர்களை உடையவர்கள் முதலியாண்டான் கிடையாது. ராமானுஜர் தான் குரத்தாழ்வான் முதலியாண்டான் போல சிஷ்யர்களுக்கு ஆச்சாரியன். ஆச்சாரியன் என்கிற பெருமை முதலியாண்டாருக்கோ மற்றவர்களுக்கோ கிடையாது. அதை போல மனத்தாலேதான் பூவுக்கு ஏற்றம். ஆனா அந்த மனம் பூவை விட்டு தனியாக இருக்கவே முடியாது. பிராட்டியால் தான் பெருமானுக்கு ஏற்றம். ஆனா பெருமானை விட்டு பிராட்டி என்று ஒருத்தி தனியாக கிடையாது. அதனால அவருக்கு எந்த குறையும் இல்லை என்று பெரியோர்கள் தெரிவிக்கிறார்கள். அப்ப ரித்தி பகவானை விடவும் மற்றவர்களை விடவும் அனைத்து விதங்களிலும் உயர்ந்தவள் அந்த பிராட்டி. கீர்த்திம் ததாதுமே, எனக்கு புகழை வழங்கட்டும் என்று இந்த ஸ்லோகத்துல பிரார்த்தனை இருக்கிறது. மறுபடியும் என்ன சாதாரண பிரார்த்தனையா இருக்கு? எனக்கு புகழ் வேணும்னு போய் பிராட்டி நடத்த கேட்கலாமா? உலகத்துல சாதாரண விஷயம் புகழ். மோட்சத்தை என்றோ கேட்க வேண்டும் என்றால் இந்த இடத்தில் புகழ் என்பது சிறந்த பக்தன் என்கிற புகழ், நல்ல பண்புகளை உடையவன் என்கிற புகழ். சாதாரண பணம் காசு உடையவர், இல்ல நிறைய தர்ம காரியங்கள் பண்ணுகிறார் என்கிற ஒரு உயர்வை பத்தி இந்த இடத்துல பேசவில்லை. ஆழ்வாருடைய ஒரு பாசுரம், திருவேங்கடத்தை பற்றி 10 பாசுரங்கள் ஒழிவில் காலமெல்லாம் என்று பாடினார். உலகமண்டு பெருவாயா பாடினார். கடைசியில சொல்றார், தாழ்பரப்பி மண்தாவிய ஈசனை நீழ்பொழில் குருகூர் சடகோபன் சொல் கேழிலாயிரத்து இப்பத்தும் வல்லவர் வாழ்வர் வாழ்வெய்தி ஞாலம் புகழவே என்று ஆழ்வார் பாடினார்.
இந்த 10 பாசுரங்களையும் யாராவது ஓதினார்கள் என்றால் ஞாலம் புகழும்படிக்கு இந்த உலகத்தில் வாழ்வார்கள்னு ஆழ்வாருடைய பாசுரம். நமக்கு ஆச்சரியமா இருக்கும். இந்த ஆழ்வார்கள் எல்லாம் பொதுவா இங்க வாழறதுக்கு வழியே சொல்ல மாட்டாளே, கிளம்பி போறதுக்கு தானே வழி சொல்ல வேண்டும். மோட்சம் மோட்சம் என்றே பேசக்கூடியவர்கள் திடீரென்று உலகம் புகழும்படிக்கு வாழ்வார்கள்னு தெரிவிக்கிறார். இன்னொரு இடத்துல பார்த்து நல்ல பதத்தால் மனை வாழ்வர் கொண்ட பெண்டிர் மக்களேன்னு ஆழ்வார் வாழ்த்துகிறார். நான் 10 பாட்டு பாடியிருக்கேன். இதை நீங்கள் சொன்னீர்கள் என்றால் நல்ல பதவியை அடைவீர்கள், மனை வாழ்வீர், இல்லற வாழ்க்கையில மனைவியோடு ஆனந்தமாக இருப்பீர்கள். கொண்ட பெண்டிர் மக்களே, மனைவி, குழந்தைகள், புத்திரன், பௌத்திரன், நிலம், எல்லாவற்றோடும் ஆனந்தமாக நல்ல பதவி. நல்ல பதவினா என்ன? இப்ப இருக்கிற பதவியோட உயர்வு கிடைக்குமா? 50,000 ரூபாய் அதிகமா நமக்கு சம்பளம் கொடுப்பாளா? என்ன பதவியை சொல்றாருனால் பக்தர்களுக்கு கைங்கரியம் செய்வதுதான் பெரிய பதவின்னு அந்த இடத்துல ஆழ்வார் தெரிவிக்கிறார். அது போல ஞாலம் புகழவே வாழ்வர்னு சொன்னால் பக்தியோடு இந்த உலகத்தில் நீடூழி வாழ்வார்கள்னு பொருள். அப்ப இந்த இடத்துல கீர்த்தி என்று எதை பிரார்த்திக்கிறோம்? இப்ப லக்ஷ்மணனுக்கு எப்படி கைங்கரிய செல்வத்தை உடையவர் என்ற புகழ் இருக்கிறதோ, பிரஹ்லாதன் பக்தர்கள்னு சொன்னா முதல்ல யாரை கைவிட்டு எண்ணுகிறோம்? மனசுல வருவதே பிரஹ்லாதன் தான். அதை போன்ற ஒரு பெருமை எனக்கு கொடு. என்ன தொடர்பு? பிராதுர்பூதோஸ்மி ராஷ்டிரேஸ்மின், இந்த பாரத பூமியிலே நான் பிறந்து விட்டேன், எனக்கு பக்தி உடையவன் என்கிற செல்வத்தை புகழை கொடுன்னு சொன்னால் அப்ப பாரதத்தில் பிறந்ததற்கு பயன் பணத்தை சம்பாதிப்பது கிடையாது. பாரதத்தில் பிறந்ததற்கு பயன் வேற எனமோ உலக இன்பங்களை அடைவது அல்ல. பகவத் பக்தியை வளர்ப்பதற்கான பூமி இந்த பூமி. அப்ப இந்த பூமியில பிறந்துட்டேன்னா நமக்கு ஒரு பெரிய பொறுப்பு இருக்கு. கண்டிப்பாக ஒருவனும் பக்தனாக நல்ல பண்பாளனாக வாழ வேண்டும். அதற்கு நீ எனக்கு அனுகிரகிக்க வேண்டும். பிராதுர்பூதோஸ்பி ராஷ்டிரேஸ்மின் கீர்த்திம் ரித்திஹி ததாதுமே, இந்த பூமியில் பிறந்தவனான எனக்கு நல்ல புகழை, இவன் செல்வமுடையவன், கைங்கரியத்தில் ஆசை உடையவன், பகவானிடத்தில் சிறந்த பக்தி உடையவன் என்கிற புகழை நீ வழங்க வேண்டும் என்று ரித்தி என்கிற பெரிய பிராட்டியார் இடத்துல பிரார்த்தித்தார். இது 7வது மந்திரம். அடுத்து 8வது, க்ஷுத்பிபாசாம் மலாம் ஜேஷ்டாம் அலக்ஷ்மீம் நாசயாம்யகம் அபூதிம் அசமிருத்திம் ச சர்வான் நிருணுத மே கிருஹாத் என்று பிரார்த்தனை வைக்கப்படுகிறது. மறுபடியும் கீழே அலக்ஷ்மீர் மே நஷ்யதாம் துவாம் விருணேன்னு 5வது ஸ்லோகத்துல சொன்னாரே, அந்த அலக்ஷ்மி என்னென்ன தாழ்ச்சிகள் கழிக்கப்பட வேண்டியது என்னென்ன என்று முதல் வரியாலே சொல்லுகிறார். 2வது வரியாலே அந்த மகாலட்சுமி தாயார் எங்கிட்ட இருக்கிற அழுக்கெல்லாம் போய்விட்டது என்றால் என்னுடைய வீடு சுத்தமாக்கப்பட்டு விட்டது, அந்த வீட்டில் பிராட்டி வந்து வசிக்க வேண்டும் என்று பிரார்த்தனை வைக்கப்படுகிறது. க்ஷுத் பிபாசாம் மலாம் ஜேஷ்டாம் அலக்ஷ்மீம் நாசயாம்யகம், அகம் நான், நாசயாமி அழிக்க போகிறேன். எதையெல்லாம் அழிக்க போகிறேன்? க்ஷுத், க்ஷுத்னு சொன்னா பசி என்று அர்த்தம். பிபாசா தாகம் என்று பொருள். இந்த பசியையும் தாகத்தையும் நான் அழிக்க போகிறேன் என்று நாமே சொல்லிக் கொள்ள வேண்டும். நாமே அழிக்க போகிறோம்னா பிராட்டியினுடைய அனுகிரகத்தால் தான் அழிக்க போகிறோம். பசியும் தாகத்தையும் அழிப்பது என்று சொன்னால் ஏன் குறிப்பிட்ட இதை சொல்லுகிறார்? நமக்கு சந்தேகம் வரும். பசியும் தாகமும் என்பது சம்சார வாழ்க்கைக்கான ஒரு சின்னம். இந்த உலகத்தில் ஒருவன் வாழும் வரை இந்த பசியும் தாகமும் ஒரு நாள் விட்டு போகவே போகாது. இதை போல இன்னும் சில இருக்கின்றன. அதாவது மயக்கம், அறிவு குறைவு, அறிவின்மை என்பது விட்டு போகவே போகாது. அதை போல சோகம் என்பது விட்டு போகவே போகாது. அதெல்லாம் இந்த உலகத்தில் சம்சாரத்தில் வாழும் வரை தொடர்ந்து இருக்கும். அப்ப நான் என்னுடைய பசியையும் தாகத்தையும் போக்க போகிறேன்னு சொன்னால் வைகுந்தத்தை அடைய போகிறேன், மோட்சத்தை அடைய போகிறேன் அர்த்தம். ஏன்னா மோட்சத்தை அடைந்த பிறகுதான் அபகத பாப்மா விஜரஹா விமிருத்யுஹு விஷோகா விஜிகித்சஹா அபிபாசஹா என்று உபனிஷத்து சொல்லுகிறது. இந்த ஆத்மா இங்கு இருக்கும் வரை இவருக்கு பசி உண்டு, தாகம் உண்டு, சோகம் உண்டு, பிறப்பு உண்டு, பாபம் உண்டு, எல்லாம் உண்டு. சம்சாரத்தை தாண்டி வைகுந்தத்தை அடைந்தால்தான் அபகத பாப்மா, பாபங்களே அற்றவர்களாக ஆகிவிடுகிறோம். விஜரஹா, நமக்கு வயசாகவே ஆகாது, மூப்பு அடையவே மாட்டோம். விமிருத்யுஹு, மரணமே கிடையாது. விஷோகா, கவலைகள் வருத்தங்கள் சோகங்களே கிடையாது. விஜிகத்சஹா, பசி கிடையாது. அபிபாசஹா, தாகம் கிடையாது. அப்ப பசியும் தாகமும் எனக்கு விலகட்டும் என்று சொன்னால் இந்த சம்சாரத்துல வேற என்னென்ன துன்பங்கள் இருக்கின்றனவோ. தொண்டடிப்பொடி ஆழ்வாருடைய பாசுரம், இந்த வேதநூல் பிராயம் 100 மனுஷர்தாம் புகுவரேலும் பாதியும் உறங்கி போகும் நென்னையில் 15 ஆண்டு பேதை பாலகன் அதாகும் பிணி பசி மூப்பு துன்பம் ஆதலால் பிறவி வேண்டேன் அரங்கமான் அகருளானே என்று பிரார்த்திக்கிறார். இந்த உலகத்துல எத்தனை கஷ்டம்! மொத்த வேதம் கொடுத்தது 100 வருடங்கள் ஆயுசு வேதம் நமக்கு சொல்லுகிறது. சதாயுர்வை புருஷகான வேத வாக்கியம்.
அந்த 100லே பாதியும் உறங்கி போகும். ராத்திரி முழுக்க தூங்கி போயிடுறோம். அப்ப 100 வருஷங்கிறது அப்படியே 50ஆக சுருங்கி விட்டது. மிச்சம் இருக்கிற 50 ஆண்டுகள் தான். நின்னையிற் 15 ஆண்டு, 15னா 15 50 ஆண்டுகள் மிச்சம் இருக்கின்றன சொன்னார். உடனே ஒருத்தர் வந்து கேட்டார், சாமி பகல்லையும் தூங்கினா என்ன ஆகும்? ராத்திரியில மட்டும் தூங்கினா 50 வருஷம் மிச்சம் இருக்கும், பகல்ல தூங்கினா நின்னையில் 15 ஆண்டு, 15 50ன்னு வச்சுக்காங்க, 10ம் 5ம் 15 ஆண்டுகள் தான் மிச்சம் இருக்கும். பகலிலும் தூங்க தொடங்கினால் 15 ஆண்டுகளோ 50 ஆண்டுகளோ இருக்கட்டும். அந்த 50க்குள்ள எத்தனை கஷ்டம். பேதை, சின்ன குழந்தை பருவத்துல ஒண்ணுமே தெரியாது, அறியா பருவம். பாலகன், விளையாட்டுல ஆசை இருக்கக்கூடிய பருவம். அதாகும், அதுன்னு ஏதோ ஒண்ணுத்த ஆழ்வார் குறிப்பிடுகிறார். அது என்னதுன்னா இளமை பருவம். அதை பார்த்து ஆழ்வாருக்கு இருக்கிற பயம், அந்த வார்த்தை பெயரை சொல்லுவதற்கே நடுங்குகிறார். அதனால அதுன்னு சொல்லிவிட்டார். யௌவன இளமை பருவத்துல தொண்டடிப்பொடி ஆழ்வார் கதையை படிச்சு பார்த்தீங்கன்னால் நிறைய தவறுகளை செய்திருக்கிறார். யாரோ ஒரு தாசியின் இடத்திலே ஆட்பட்டார். தன்னுடைய குடும்பத்தை விட்டு, தர்மத்தை விட்டு, வேதத்தை விட்டு அவளே கதி என்று வாழ்ந்தார். பிறகு திருவரங்கநாதன் அவரை திருத்தி ஆழ்வாராக ஆக்கினார். திரும்ப அந்த இளமைன்னு வார்த்தையை சொன்னா இளமை பிடித்து கொண்டு விடுமோன்னு ஆழ்வாருக்கு பயம். அதனால அதாகும்னு சொல்லிவிட்டார். பேதை பாலகன்னு சொன்னா அடுத்தது இளமைன்னு சொல்ல வேண்டுமோ இல்லையோ, அதாகும். அதுக்கப்புறம் பிணி, பசி, மூப்பு, துன்பம். வியாதிகள் விடுவது கிடையாது, பசி விடாது, தாகம் விடாது, துன்பம் எல்லா நிலைகளிலும் துன்பங்களும் விடுவது கிடையாது. ஆதலால் பிறவி வேண்டேன். இந்த உலகத்துல எங்க நான் உன்னை பற்றி நினைப்பது? இந்த பிறவையோடு முடித்து கொண்டு வைகுந்தத்தை அடைய வேண்டும்னு ஆழ்வார் பிரார்த்தனை. அப்ப க்ஷுது பிபாசாம் நாசயாமி, பசியும் தாகத்தையும் நான் அழிக்கப் போகிறேன்னு சொன்னால் சம்சாரத்தையே ஜெயித்து வைகுந்தத்தை, மோட்சத்தை அடைய வேண்டும் என்று பிரார்த்திக்கிறோம்னு பொருள். க்ஷுது பிபாசாம். அப்புறம் மலாம், மலம், மலம்னா அழுக்கு என்று பொருள் அல்லவா. இந்த இடத்துல மலாம், ஜேஷ்டாம், அலக்ஷ்மி என்று 3ஐயும் சேர்த்துக்கணும். ஏன்னா இந்த மறுபடியும் ஜேஷ்டான அலக்ஷ்மின்னு முன்னாடி சொன்னோமே, பிராட்டிக்கு முன்னால் பார்க்கடலிலே பிறந்தவளான ஒரு தேவி, அவளுக்கு ஜேஷ்டா என்று பெயர். அவளையும் நான் அழிக்கப் போகிறேன், அவளையும் ஜெயிக்க போகிறேன். அவள் எப்படிப்பட்டவர்? மலாம், அவதான் மொத்த அழுக்குமே. எனக்கு பசி, தாகம், அதுக்கு மேல கோபம், மோகம், லோபம், மதம், ஆச்சரியம், என்னென்ன தீய பண்புகள் வருகின்றனவோ அது அனைத்துக்கும் மூலமான காரணமான தோஷமே அந்த ஜேஷ்டா என்கிற ஒரு பெண்ணுதான். அவளையும் நான் ஒழிக்க வேண்டும். அலக்ஷ்மி, அவளுக்கு தான் அலக்ஷ்மின்னு பெயர், ஜேஷ்டா என்று பெயர். அவளையே தான் மலம், அழுக்கு, குற்றம் என்று அழைக்கிறார். குற்றங்களுக்கு காரணமானபடியால் அவளே குற்றம் கிடையாது. அவள் நம்மிடத்தில் இருந்தால் மனசு குற்றங்களை நோக்கி இழுத்து செல்லப்படுகிறது. அதனால் அவளை ஜெயிக்க வேண்டும். நாசயாம் யகம், நான் ஜெயிக்க போகிறேன்னு நாம சொன்னோம். உடனே பிராட்டி மெதுவா ஏற இறங்க பார்த்தா. நீ ஜெயிக்க போறியான்னு கேட்டா, ஐயோ நான் கிடையாது. அபூதிம் அசமிருத்திம் சர்வான் நுர்னுத மே கிருஹாது. ஐயோ நானாக செய்ய போவது கிடையாது, உன்னுடைய அனுகிரகத்தால் தான் செய்ய வேண்டும். எனக்கு உலகத்துல இருக்கிற வெளி எதிரிகளை ஜெயிப்பதற்கே சக்தி கிடையாது. உள்ளுக்குள்ள இருக்கிற இந்திரியங்கள் முதலான எதிரிகளை கண்டிப்பாக ஜெயிக்க முடியாது. நீதான் அதற்கு எனக்கு அனுகிரகிக்க வேண்டும். அபூதிம் அசமிருத்திம் சர்வான், 3 விஷயங்களை நீ மே கிருஹாது நிர்ணுத, என்னுடைய வீட்டிலிருந்து இந்த 3 விஷயங்களையும் நீ அழித்து விடுன்னு பிரார்த்திக்கிறோம். ஒண்ணு அபூதி, பூத்தினா செழிப்பு, அபூதி என்றால் செல்வமின்மை, ஏழ்மை என்று பொருள். இது உலகத்து செல்வமின்மைதான். இங்க பக்தி, ஞானம், வைராக்கியம் அதெல்லாம் வச்சுக்க வேண்டாம். உலகத்தில் செல்வம் இல்லாமல் ஏழ்மை இருக்கிறதே, அந்த ஏழ்மையையும் நீதான் போக்க வேண்டும். அசமிருத்திம் அடுத்து சமிருத்தின்னு சொன்னால் இது நல்ல பண்புகள் இருப்பதுதான் சமிருத்தி. உலக செல்வம் இல்லாமையும் நீ போக்க வேண்டும். நற்பண்புகள், ஆத்ம குணங்கள் இல்லாமல் தவறான பண்புகளோடு நான் இருக்கிறேன், அதையும் போக்கி நல்ல பண்பாளனாக என்னை ஆக்க வேண்டும். ரொம்ப முக்கியம். நாம ஒரு பாதையை நோக்கி என்ன பிரயாணம் பண்றோமோ அதை விட முக்கியம் எப்படி வண்டி ஓட்டுறோம்னு இருக்கோம் இல்லையோ. ஒரு புது சாலை அமைக்கிறார்கள்னு வச்சுக்கோங்க. அந்த சாலையில நல்ல சாலை அமைத்திருந்தால் 1 மணி நேரத்துக்கு 100 கிலோமீட்டர் 200 கிலோமீட்டர் எவ்வளவு வேணாலும் போடலாம். நம்ம கிட்ட வண்டி என்ன இருக்கு, சாலை என்ன இருக்கு என்பதை பொறுத்து. ஆனால் சாலை இட்டு முடித்த பிறகு அதை திறந்து விட மாட்டார்கள். அதுல நடுவுல ஒரு மஞ்சளா ஒரு கோடு வரையணும், இந்த பக்கம் வெள்ளையா ஒரு கோடு வரையணும். எந்தெந்த இடத்துல எங்க பள்ளம் வருது, எங்க மேடு வருது, எங்க ரயில் பாதை வருது, எங்க இடது பக்கம் திரும்பணும், வலது பக்கம் திரும்பணும், எல்லாத்துக்கும் உடனே பலகைகள் வைக்கிறார்களோ இல்லையோ. இந்த பலகை எல்லாம் எதற்கு? இந்த போட்ட கோடுகள் எல்லாம் எதற்கு? நான் சென்னையில இருக்கேன், எனக்கு ஸ்ரீரங்கத்துக்கு போகணும், பாதை இருந்தா பொறுமையா போயிட மாட்டேன் என்னால் எங்கேயாவது தூக்க கலக்கத்துல பாதை மாறி அந்த பாதையிலிருந்து வெளியில போய் விழுந்தேன்னா உயிரே போயிடும். அப்ப இங்கிருந்து ஸ்ரீரங்கத்துக்கு போவது எவ்வளவு முக்கியமோ பத்திரமாக பிரயாணம் செய்வது ரொம்ப முக்கியமோ இல்லையோ. அந்த
என்ன சின்னங்கள் பலகைகள் ரெண்டு பக்கம் கோடு போட்டதுதான் நல்ல பண்புகள்னு அர்த்தம். நான் உலகத்து இன்பத்துக்கும் ஆசைப்படலாம், மோட்சத்துக்கும் ஆசைப்படலாம், அது அடுத்த விஷயம். எந்த பாதையில் பிரயாணிக்கிறேன் என்பது அடுத்தது. ஆனா ரெண்டு பக்கம் கோடு போட்டாப்புல நல்ல பண்பு. சத்தியத்தை மீற மாட்டேன், யாரையும் துன்புறுத்த மாட்டேன், பிறர் பொருளுக்கு ஆசைப்பட மாட்டேன். இதெல்லாம் நமக்கு இருக்கிற பண்புகள். இந்த பண்புகள் தான் அந்த சாலைக்கு ரெண்டு பக்கம் இருக்கிற கோட்டை போல. இந்த கோட்டுக்கு அந்த பக்கம் போனோம்னால் ஸ்ரீரங்கத்துக்கு போக முடியாது, திருவேங்கடத்துக்கு போக முடியாது, பள்ளத்துல விழுந்து உயிர் தான் போகும். நான் கோட்டுக்கு உள்ள ஓட்டினேன்னால் நான் எந்த ஸ்ரீரங்கத்துக்கு போகணும்னு ஆசைப்படலாம், இல்ல வேற எங்கேயானு போய் சுற்றுலாவுக்கு போகணும், விராமத்துக்கு போகணும்னு ஆசைப்படலாம். பாதையிலிருந்து பெறலாமல் இருப்பதற்கு அந்த கோடுகள் தானே ரட்சிக்கின்றன. அப்ப நல்ல பண்புகள் முக்கியம். எனக்கு உலக இன்பத்தில் ஆசை இருந்தாலும் நல்ல பண்புகளோடு இருக்கணும். வைகுந்தம் வேண்டும் என்றாலும் நல்ல பண்புகளோடு இருக்கணும். இலக்கு முக்கியம் அல்ல, பாதையில் இருக்கக்கூடிய ஜாக்கிரதை பண்புகள் முக்கியம். அதத்தான் அசமிருத்தின்னு தெரிவிக்கிறார். நல்ல பண்புகள் இல்லாமை அசமிருத்தி. அதை நீ ஒழிக்க வேண்டும், நல்ல பண்புகளை எனக்கு கொடுக்க வேண்டும். அப்புறம் சர்வான், சர்வான்னு சொன்னா கீழே சொன்னாரே, இந்த ஜேஷ்டா முதலானவள் அவளாலே ஏற்படக்கூடிய குற்றங்கள் இது அனைத்தையும் நீ போக்க வேண்டும். அப்ப உலக செல்வம் இன்மை ஏழ்மையும் நீ போக்கிக் கொடு. ஆத்மாவுக்கு செல்வம் நல்ல பண்புகள் அது இல்லாமலும் இருக்கக்கூடாது, நீ அந்த ஏழ்மையும் போக்கிக் கொடு. மற்றபடி உலகத்தில் என்ன தடைகள் இருக்குமோ அது அனைத்தையும் போக்க வேண்டும் என்று பிரார்த்திக்கிறார். ஆழ்வாருடைய பாசுரம், திருமாமகள் அருளால் உலகில் தேர்மன்னராய் ஒலிமா கடல் சூழ்வா உள்நீர் உலகாண்டு திகழ்வர்களேன்னு திருமங்கை ஆழ்வார் பாடுகிறார். திருமகளுடைய அருள் இருந்தால் பெரிய ராஜாவாக உலகில் தேர் மன்னராய் ஒலிமா கடல் சூழ் செருநீர் உலகாண்டு, பெரிய இந்த கடலாலே சூழப்பட்ட உலகத்தையே ஆள வேண்டும் என்றாலும் உனக்கு திருமகளுடைய அருள் வேண்டும், வேறு வழி கிடையாது. சரி, எனக்கு இது வேண்டாம், வைகுந்தம் வேண்டும்னால் வேரி மாறாத பூமேல் இருப்பாள் வினை தீர்க்குமேன்னு ஆழ்வார் பாசுரம். வேற யார்கிட்டையும் பிரார்த்திக்க வேண்டாம், அதே தாமரை மலருக்கு மேல பிராட்டி அமர்ந்திருக்கிறாளே அவளே உன்னுடைய பாபங்களை போக்கி வைகுந்தத்தை கொடுப்பாள். பூலாரும் திருமகளார் அருள் பெற்று பொன்னுலகில் பொலிவரு தாமேன்னு ஆழ்வார் பாசுரம். அப்ப இந்த உலக இன்பமும் செல்வமும் சரி, வைகுந்தத்தையும் சரி, அனைத்தையும் கொடுக்கக்கூடிய வல்லமை பிராட்டிக்கு உண்டு. மறுபடியும் ஜாக்கிரதைப்படுத்துறேன், பிராட்டிக்கு வல்லமை உண்டுன்னு சொன்னால் தானாக மோட்சம் கொடுப்பது கிடையாது, தானாக இதையும் செய்வது, உலகத்தை படைப்பது கிடையாது, தானாக அவதாரம் செய்து நம்மை ரட்சிப்பது கிடையாது. பகவானை தூண்டி தூண்டி அனைத்தையும் நடத்தி கொடுக்கிறாள் என்று வைத்துக் கொள்ள வேண்டும். பரமாத்மா அவர்தான், பிரம்மம் அவர்தான், உலகத்தை படைப்பவர் அவர்தான், மோட்சத்தை கொடுப்பவர் அவர்தான். பின்னால் நின்று தூண்டக்கூடிய தாய் ஸ்தானத்தில் பிராட்டி இருக்கிறாள். அப்படி அபூதிம் அசமிருத்திம் ச சர்வான் நிர்ணுத மே கிருஹாத், இது அனைத்தையும் என்னுடைய வீட்டிலிருந்து நீ போக்கிக் கொடு என்று இந்த 8வது மந்திரத்துல பிரார்த்தித்தோம். அடுத்து 9வது மந்திரம், கந்தத்வாராம் துராதருஷாம் நித்யபுஷ்டாம் கரீஷிணீம் ஈஸ்வரீம் சர்வபூதானாம் துவாம் இஹ உபஹ்வயே ஸ்ரீயம். மறுபடியும் உபஹ்வயே என்றால் அழைக்கிறேன் என்று பொருள். இப்ப இதுக்கு மறுபடியும் அழைக்கணும்? முதல் 4 மந்திரத்துல அழைக்கிறேன் அழைக்கிறேன்னு கூப்பிட்டாச்சே, எதுக்கு திரும்பவும் அழைக்கணும்னால் முன்னால் அழைத்தது பிராட்டி வந்து என்னை நோக்க வேண்டும், என்னை கட்டாட்சிக்க வேண்டும் என்றுதான் பொருள். பகவானே ஜாதவேதோ ஆவக, பெருமானே நீ அழைத்து வா அழைத்து வான்னு சொன்னால் என்னை நோக்கி திருப்பு, என்னை அனுகிரகிக்கும்படி செய்வா என்றுதான் பொருள். புறப்பட்டு இங்கு வந்து விட்டால் அர்த்தம் கிடையாது, இருக்கிற இடத்துலதான் இருக்கிறாள். இப்ப கடைசியா 8வது ஸ்லோகத்தில் நம்முடைய வீடு சுத்தமாகிவிட்டது, அபூதி அசமிருத்தி எல்லாத்தையும் பிராட்டி போக்கி விட்டாள் அல்லவா. இப்பதான் வீடு பிராட்டி வந்து தங்குவதற்கு தகுதியா இருக்கான். அப்ப இப்ப வான்னு சொன்னால் நேரடியாக வந்து வீட்டில் வசிக்க வேண்டும்னு அர்த்தம். இதுவரைக்கும் வா வா என்னை பாருன்னு சொன்னது பார் என்று மட்டும்தான் பொருள். இப்பதான் உபஹ்வயே, உன்னை அழைக்கிறேன் என்று சொன்னால் நேத்தி வரைக்கும் என் வீடு நீ வருவதற்கு தகுதியாக இல்லை, அழுக்காக இருந்தது. இப்ப உன்னுடைய அருளால அழுக்கெல்லாம் போய்விட்டது, இந்த வீட்டில் நீ வந்து வசிக்க வேண்டும் என்று பிராட்டியினிடத்துல பிரார்த்திக்கிறோம். கந்தம் நல்ல நறுமணம், துவாரம், துவாரம்னு சொன்னா அதற்கு காரணமானவள். உலகத்துல என்னென்ன நல்ல மணங்கள் நல்ல சுவைகள் என்ன உண்டோ எல்லாம் பிராட்டியினுடைய திருமேனியிலேயே இருக்குமா, பகவானுக்கும் உண்டு. சர்வ கந்தகா சர்வ ரசகா என்று பெருமானை பத்தி உபனிஷத்து சொல்லுகிறது. உலகத்துல எல்லா நல்ல ரசங்கள் மணங்கள் எல்லாம் பெருமானுடைய திருமேனியில் உண்டு. அதை போல பிராட்டி திருமேனியிலும் அனைத்து ரசங்களும் கந்தங்களும் இருக்கின்றன. அதனாலே அவளை கந்த துவாராம் என்று தெரிவித்தார். அடுத்தது துராதருஷாம். துராதருஷாம்னு சொன்னா ஜெயிக்கப்பட முடியாதவள், வெல்லப்பட முடியாதவள் என்று பொருள். தரிசனம்னு சொன்னா வெல்லுவது, ஒருவரை தாண்டுவது. துராதருஷாம், துஹூன்னு சொன்னாலே கஷ்டம்னு அர்த்தம்.
அப்ப துராதருஷாம் தாண்டுவதற்கு வெல்லுவதற்கு முடியாதவள், அப்பேற்பட்ட பெருமை உண்டு. அவளுக்கு இருக்கிற பெருமையினால மட்டும் வெல்ல முடியாது என்று சொல்லவில்லை, யாருடைய தோளை பிடித்து கொண்டிருக்கிறாள்னு பார்க்கணும். மாரீச்சன் ராவணனிடத்துல உபதேசம் பண்ணார். முதல்ல ராவணன் வந்து மாரீச்சனிடத்திலே நீ மாயமானாக போ, ராமனை இழுத்து கொண்டு போ, நான் சீத்தை அபகரிக்கணும்னு சொன்ன போது நல்ல உபதேசம். வால்மீகி ராமாயணத்திலேயே ராமனை பத்தி ரொம்ப நன்னா உபதேசம் பண்ணவர் வசிஷ்டர் கிடையாது, தசரதன் கிடையாது, வால்மீகி கிடையாது, மாரீச்சன் தான். பல ஸ்லோகங்களில் ராமனுடைய பெருமையை எடுத்து சொல்லி, தசரதா உன்னால ஒரு நாளும் சீதையை தொட முடியாது, கதம் துவம் தஸ்ய வைதேகிம் ரக்ஷிதாம் ஸ்வேன தேஜசா இச்சசி பிரசபம் ஹர்த்தும் பிரபாமிவ விவஸ்வதா நசா தர்ஷயித்தும் சக்யா மைதில் யோஜஸ்வின பிரியா. தர்ஷயித்தும்னு அங்கேயும் சப்தம் வருகிறது பாருங்க. துர்தர்ஷான்னு சொன்னால் வெல்லப்பட, அழைத்து வரப்பட அரிதானவள்னு அர்த்தம். ராமனுடைய ஆசிரியத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெண்ணை ராவணா நீ எப்படி நெருங்க முடியும் என்று நினைக்கிறாய்? அவனுக்கு பிரியமானவள், மிகவும் பலசாலி ராமன். ராமனால் ரட்சிக்கப்படும் பிராட்டியை ஒரு நாளும் உன்னாலே அழைத்து வர முடியாது என்று தெரிவிக்கிறார். அப்ப துராதர்ஷாம், யாராலும் வெல்லப்பட முடியாதவள், பகவானுடைய தோள்களை அண்டி இருக்கிறபடியா.